ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். நம்ம இன்னைக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வேர்க்கடலையை வச்சு வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கூல் முடிச்சுட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த வேர்க்கடலை உருண்டை செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு இருக்கிற டயர்ட்னஸ் தெரியாமல் நல்லா பிஸ்காயிருவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 500 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த 500 கிராம் வேர்க்கடலைக்கு தேவையான சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் நம்ம வேர்க்கடலை உருண்டை செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு டைமும் ரொம்ப ரொம்ப கம்மி, அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரை கிலோவையும் மொத்தமாக போட்டு வறுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளறி கிளறி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும்போதே ஒரு கடலையை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு தோல் நீக்க வரலைன்னா அதை மறுபடியும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கு தோல் எல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம். நான் ஒரு சொலகில் போட்டு நல்லா ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் வேர்க்கடலை உள்ள தோல் எல்லாத்தையும் நீக்கி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி தான் தோல் எல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் இருக்கும். இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி சாரில் வேர்க்கடலையை போட்டு பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஏலக்காயும் போட்டுட்டு தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். இதை அப்படியே கூட நம்ம ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் அரைச்சி இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா வேர்க்கடலை உருண்டை நல்லா கரெக்டான பதமாக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கினா போதும். இப்போ நம்ம வேர்க்கடலை உருண்டை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான சைஸில் நம்ம உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஸ்வீட்டாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வேர்க்கடலை எலும்புக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ரொம்பவும் உதவியாக இருக்கும். இந்த வேர்க்கடலையை அவிச்சிட்டு இல்லைன்னா வறுத்துட்டு கூட கொடுக்கலாம். எப்படி சாப்பிட்டாலுமே அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். வேர்க்கடலை உருண்டையை ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே வேர்க்கடலை சட்னி போட்டிருக்கேன். அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.